அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பெயர் ரேவதி. புனித சூசையப்பர் ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுறேன். இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, எங்களுக்கு நிறைய குழந்தைங்க கடலோரத்தில் இருந்தும் கண்ணகி நகர் பெரும்பாக்கத்திலிருந்து தான் ரொம்ப அந்த குழந்தைங்க வராங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே 9:30 9 o'clock அவங்க காலையில் 6:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அந்த 6:30 மணிக்கு கிளம்பி அவங்க இங்கே சேரும் போது அவங்க ரொம்ப டயர்டாக பசங்க ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ இந்த திட்டம் எங்கள் ஸ்கூல்லையும் கொஞ்சம் ஏதோ நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு போதிய வசதி இல்லாததுனால இப்போ நமக்கு முதல்வர் ஐயா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த மயிலாப்பூர்லேயே யாருக்கும் கிடைக்காத சான்ஸு எங்கள் ஸ்கூலுக்கு கிடச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அந்த குழந்தைங்களுக்கு இனிமேல் ரொம்ப சந்தோஷமாக எல்லா குழந்தைங்களுக்கும் சாப்பாடு காலை சாப்பாடுன்றது பேரண்ட்ஸால் ப்ரிப்பேர் பண்ணி காலையில் கொடுக்க முடியல. ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் 1008 வேலைங்க, அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க. கேட்டால் டீ குடிச்சிட்டு வந்தேன் மிஸ், கிளாஸில் கேட்டாக ரொம்ப டயர்டாக இருக்கவங்க சில குழந்தைங்க கேட்டால் டீ குடிச்சிட்டு வந்தேன் மிஸ், பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு வந்தேன் மிஸ், காலையில் சாப்பிடல மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு எங்களால் டக்குன்னு எல்லா குழந்தைங்களுக்கும் எதுவுமே எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியல. இப்போ இந்த திட்டம்ன்ற போது எங்களுக்கு ரொம்பவே ரொம்ப மகிழ்ச்சிகரமான திட்டமாக இருக்குது. குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் காலையில் சாப்பிடும் போது அவங்க படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. கிளாஸில் ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயும் அவங்க கலந்துக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் பிரிஸ்காக குழந்தைங்க ஃபீல் பண்ண நாங்கள் நினைப்போம். பாடம் எடுக்கும் போது அவங்க டயர்டாகாமல் இருக்க சாப்பிட்டுட்டு அவங்க வேலையை செய்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் இந்த திட்டம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. இங்கே இல்லாமல் மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலுமே இந்த திட்டத்தால் பயன்பெறுவாங்கன்றதை நாங்கள் ரொம்ப முழுமையாக நம்புகிறோம். எங்கள் குழந்தைங்களுக்கும் எங்கள் ஆசிரியர்களுக்கும் இந்த ஸ்கூலை தேர்ந்தெடுத்த முதல்வர் ஐயாவுக்கு அவர்களுக்காக நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, காலையில் குழந்தைங்க சாப்பிடாமல் வராங்க. அந்த மாதிரி இருக்கும் போது எங்களுக்கு இந்த காலை சாப்பாடும் கொடுக்குறோன்னும் போது எங்களுடைய குழந்தைங்க சேர்க்கையில் காலையில் சாப்பாடுன்றது எல்லா ஸ்கூல்லையும் கொடுக்க முடியாது. அப்போ இதை மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்ததுன்னா குழந்தைங்கள அவங்க பேரண்ட்ஸுக்கு அந்த ஒரு சீக்கிரமாக எழுப்பி அனுப்பணும், சாப்பிடாமல் அனுப்பிடுமா. அதனாலே லேட் கமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. சாப்பாடு அம்மா செய்ய மாட்டுறாங்க, அப்பா செய்ய மாட்டுறாங்கன்னு. இப்போ இது ஒரு எங்களுக்கு அவங்க பாட்டு எழுப்பி குளிப்பாட்டி அனுப்பி விட்டாலே போதும். மதிய உணவு திட்டமும் நமக்கு இருக்குது, காலை உணவு திட்டமும் இருக்கிறதுனால குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்கீமு நாங்கள் நினைக்கிறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இந்த ஸ்கீம் வந்தது ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் ஸ்கூல் சார்பாகவும் எங்கள் HM டீச்சர்ஸ் சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.